இல்ல பிக் பாஸ் இங்க தயவு செஞ்சு நாங்க சொல்ற சாரியை ஒரே ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணுங்க பிக் பாஸ். இனிமே இப்படி நடக்காது. 75ஆம் நாள். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு 75வது நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எடுத்த உடனே ஜாக்லினுக்கு ரெட் கார்பெட் கொடுக்கப்பட்ட ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி கொடுக்கப்பட்டுச்சு. இது எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மக்களில் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ யாருக்கு வந்துட்டு உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து ரெட் கார்பெட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு மக்கள் எல்லாமே சேர்ந்து ஜாக்லினுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை ஜாக்லின் வந்துட்டு ரொம்ப பெருமையாக ஏற்றுக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். ஆஹா, மக்கள் நிறைய பேருக்கு வந்து நம்ம போய் ரீச் ஆயிருக்கோம், மக்கள் வந்துட்டு என்னதான் வந்து ரெட் கார்பெட்டில் போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பாசிட்டிவாகவும் பெருமையாகவும் இந்த ஆக்டிவிட்டியை வச்சு பயங்கர ஃபன் பண்ணியிருந்திருக்கலாம் அவங்க. ஆனால் அதை விட்டுட்டு ஜாக்லின் போட்டாங்க பாருங்க ஒரு நாடகம். எப்பா தாங்க முடியலங்க, எங்க சுத்தமாக முடியலங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்தை எப்படி கிரியேட் பண்ணி ட்ராமாவாக கிரியேட் பண்ணி பண்ணாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஐயோ மக்களுக்கு வந்துட்டு என்னை பிடிக்கலையா, மக்களுக்கு வந்துட்டு என்னை கலாய்க்கணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்களா, நான் வெளியே எப்படி போட்டு வைக்கிறேன் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கார்டன் ஏரியாவில் உட்காந்து அங்கே வேறு ஒரு அழுவை, நான் வந்துட்டு டாஸ்க்கெல்லாம் நல்லா தான் பண்ணுறேன், நல்லா தான் விளையாட்டுருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏமா ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு, மக்கள் எல்லாருமே சேர்ந்து உனக்கு ரெட் கார்பெட் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் தான் நீ நடந்து போகணும், உனக்கு ஒருத்தர் பணிவிடை செய்யணும், அந்த ரெட் கார்பெட்டை போட்டுக்கிட்டே போகணும், ஸோ இதை நீயே தேர்ந்தெடுக்கலாம், அப்பப்போ உனக்கு யார் தேவையோ அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வச்சு ஃபன் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு அந்த இடத்துல போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. போய் முத்து போய் சமாதானப்படுத்துறாங்க எல்லாமே. இப்போ நல்ல வேலை முத்து மட்டும் தான் போனார், மற்றவங்களாம் போய் சமாதானப்படுத்தல. தனியாக போய் உட்காந்து கார்டன் எவ்வளோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. முத்துக்கிட்ட வேற ஒப்பாரி, நான் நல்லா தான் டாஸ்க் பண்ணுறேன், என் மனசுக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக தான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒழுங்காக தாம்மா விளையாடுற, அதுக்கு தாம்மா அவனுக்கு ரெட் கார்பெட் கொடுத்துருக்காங்க, அது புரியாமல் ஏமா ட்ராமா போட்டு எங்களை சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. இது பரவாயில்ல, இவங்களுக்கு யாரையும் ரெட் கார்பெட் போட சொல்லி துன்புறுத்துறது பிடிக்காதான், ஒருத்தவங்களை வேலை வாங்குற மாதிரி இருக்கான். உனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உன் ட்ராமாவுக்கு ஒரு அளவே இல்லையா, டாஸ்க்னா எப்படி இறங்கி பண்ணுற, இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு, இந்த ரூல் படி செய்யணுன்ட்டு டெய்லி ஆக்டிவிட்டி. பிக் பாஸ் வந்து ஒரு லெட்டரை டைப் பண்ணி அந்த லெட்டரை வந்து உங்களை படிக்க வச்சு அதை கொடுத்துருக்காரு. அதை பண்ணாமல் இவங்களே அந்த ரெட் கார்பெட்டை போட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. சமகாண்டா ஆகிட்டார் பிக் பாஸ். காண்டானவர் ரயன் உள்ள டியூட்டி பார்க்காம வெளியே வந்துட்டு கார்டன் ஏரியாவில் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரயனுக்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கொஞ்சம் ஹார்டாக தான் அப்போவே பேசின மாதிரி தான் இருந்துச்சு. இது கூட பரவாயில்ல, ஜாக்லின் கிட்ட ரொம்ப தெளிவாக மஞ்சரி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது பிக் பாஸ் கொடுத்த ஒரு ஆக்டிவிட்டி, மக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உனக்கு பிக் பாஸ் இப்படி ஒரு ஆக்டிவிட்டியை செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்குலாம் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காரு, இதை நாங்கள் செய்யணும், நீ ஏன் தேவையில்லாமல் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லும்போதும் அங்கேயும் ஒரு ட்ராமா, இல்லை எனக்காக யாராவது இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்காது, மற்றவங்களை கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு அந்த இடத்துலையும் ஒரு ட்ராமா. பிக் பாஸ் அதுக்கப்புறம் கூப்பிட்டு திட்டாரு, இங்கே பாருங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆக்டிவிட்டியை ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கிட்ட கொடுக்குறீங்களா இல்லை ரயன் கிட்ட கொடுக்குறீங்களான்ட்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரயனை விட்டுட்டு மஞ்சரி கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ மஞ்சரி வந்துட்டு அதை செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறமா அந்த ரெட் கார்பெட் உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ வழக்கம் போல் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் பிளேயர், அதாவது போன வாரம் நடந்துச்சுல அந்த சிங்களா சாக்கில், ஸோ அதில் ஸ்ட்ராங்காக விளையாடினது யார், முழு பங்களிப்பை கொடுத்தது யார் அப்படின்ற போது வந்துட்டு நிறைய பேர் சொன்னது ஜெஃப்ரி, பவித்ரா மற்றும் முத்தும். இந்த 3 பேரை வந்துட்டு சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த 3 பேருமே வந்துட்டு கண்டிப்பாக வர்த்தானவங்க தான். பட் உண்மையை சொன்னால் அன்ஷிதா இன்னும் நல்லா விளையாண்டாங்க. பட் நிறைய ரூல்ஸ் எல்லாம் மீறி கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் கசம்சான் தான் விளையாண்டாங்க. பட் முழு பங்களிப்பு கொடுத்தாமல் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, பவி, முத்தும் இந்த 3 பேருமே வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்ட் தான். மெஜாரிட்டியான ஆளுகள் சொன்னது இவங்க தான். ஸோ இவங்களாம் வந்துட்டு அடுத்த வாரம் கேப்டனுக்கு வந்துட்டு நாமினேட் செய்யப்படுறாங்க. கேப்டன்ஷிப் டாஸ்க்கை இந்த 3 பேர் தான் விளையாடுவாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அவங்களுக்கு என்ன வரும், ஒஸ்டே. ஸோ ஒஸ்ட்டில் வந்துட்டு யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜாக்லின் மற்றும் அன்ஷிதா இவங்க 2 பேருமே மாற்றி அவங்களுடைய வெஞ்சன்ஸை கொட்டிக்கிறாங்க, பழி வாங்குறாங்க. ஜாக்லின் சொல்லும்போது அன்ஷிதாவை சொல்லும்போது தெளிவாக தெரியுது அன்ஷிதா மேலே அவ்வளோ வெஞ்சன்ஸ், அவ்வளோ கோவம் அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை வெளிப்படுத்துனாங்க. அதே மாதிரி அன்ஷிதா வந்து சொல்லும்போது அது 100 மடங்காக தெரிஞ்சுது. ஜாக்லின் மேலேயும் ரயான் மேலேயும் அவங்க அவ்வளோ காண்டா அவ்வளோ கடுப்பாக இருக்காங்கன்றது ரொம்ப பச்சையாக தெரிஞ்சுது. ரொம்ப கேவலமான ஆட்டிடியூடை காமிச்சிருப்பாங்க. அது எப்படின்னு தெரியல, டாஸ்கில் விளையாடும் போதும் இந்த மாதிரி இடத்துலையும் வந்துட்டு அன்ஷிதா பயங்கரமாக கத்துது, பயங்கர சவுண்டாக பேசுது. விஜய் சேதுபதி சார் வந்தால் மட்டும் அப்படியே சார் தொண்டை கட்டிக்கிச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசதே கிடையாது. சாரி, நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். தொண்டை கட்டிக்கிச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசதே கிடையாது. இது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சாரோடைய எபிசோடில், அதாவது சாட்டர்டே சண்டே எபிசோடில் இது வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் கூட அன்ஷிதா கொஞ்சம் நல்லா பேசினதா வந்துட்டு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பிளேயராக சவுண்ட் அண்ட் அன்ஷிதா இவங்க 2 பேர் தான் வந்துட்டு தேர்ந்தெடுத்தாங்க, சௌந்தர்யா மற்றும் அன்ஷிதாவை. இவங்க 2 பேருக்கு என்ன தண்டனை அப்படின்றது இன்ன வரைக்கும் வந்துட்டு அறிவிக்கப்படவில்லை. பட் ஸ்ட்ராங் பிளேயர் இருக்காங்கல்ல, முத்து, பவித்ரா, ஜெஃப்ரி, அவங்களுக்கான கேப்டன்சிக்கான டாஸ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. அது என்ன கேப்டன்சிக்கான டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 கோல் போஸ்ட் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ கோல் போஸ்ட்டில் யார் கோல் போடாமல் அவங்க கோல் போஸ்ட்டில் யாரும் கோல் போடாமல் பார்த்துக்கணும், சரிங்களா? அதே மாதிரி மற்றவங்களோட கோல் போஸ்ட்டில் நம்மளுடைய கோலை போடணும்.
கடைசி வரைக்கும் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு கேப்டன். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஓங்கி அடிக்க அதை தெரியாதனமாக முத்து தடுக்க அது ஜெஃப்ரியோட கோல் பாக்ஸ்லேயே போச்சு. இதனால் வந்துட்டு ஜெஃப்ரி அந்த போட்டியை விட்டு வெளியேற்றப்பட்டார். ஜெஃப்ரி முழு பங்களிப்பும் கொடுத்தாரு. கன்ஃபார்மாக முத்துவோடைய இதுவில் வந்துட்டு கோலை போடணும்னு பார்த்தாரு. பட் முத்து தடுத்ததுனால அவருடைய கோல் போஸ்ட்லேயே போனதுனால அவர் வந்துட்டு வெளியே போயிட்டாரு. ஓகே ஃபைன், இது கரெக்ட் தான். ஆனால் அடுத்து நடந்தது பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கேவலமான விஷயமாச்சு. அது நடந்தப்போ கூட வந்துட்டு முத்து அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் போட்டால் பார்த்தீங்களா ஒரு வேஷம், அதுதான் இன்னும் கேவலமாகி போச்சு. அதாவது பவித்ராவா முத்துவா அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது பவித்ரா கிட்ட பால் இருக்குது, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு முத்துவோட கோல் போஸ்ட்டில் போடலாம் அப்படின்னு போகும்போது முத்து தடுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாரு. அது ரொம்ப பச்சையாக தெரிஞ்சுது. நான் ஏன் இதை ரொம்ப அழுத்தி சொல்கிறேன்னா அதை பின்னாடி நான் சொல்கிறேன். ஆனால் முத்து தடுக்கவே இல்லை, விட்டு கொடுத்தா மாதிரி இருந்துச்சு. இதனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்துட்டு இல்லை வா இன்னொரு முறை விளையாடலாம் அப்படின்ற மாதிரி முத்துவை கூப்பிட்டாங்க. பட் ஆனால் இல்லை நான் ஒழுங்காக தான் இருந்தேன், நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டாரு. அப்போ வந்துட்டு பிக் பாஸ் கேட்குறாரு, பவித்ரா இது உங்களுக்கு வந்துட்டு ஏற்புடையதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி வந்துட்டு பவித்ரா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே முத்து சமகாண்டானார். பவித்ரா இல்லைன்னு சொன்ன உடனே முத்து சமகாண்டா. இப்போ என்ன இன்னும் முறை விளையாடணுமா, இன்னும் முறை விளையாடணுமா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வச்சு செஞ்சாருங்க. விஷால் லெட்ரு உங்கள் கையில் தானே இருக்குது, படிக்க அவர்கிட்ட கொடுங்க, முத்துக்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க சொன்னார். அதே மாதிரி முத்து வாங்கி ஸ்டார்டிங்லேருந்து படிக்கும்போது அப்போவே பிக் பாஸ் சமகாண்டாயிட்டார். முத்து கடைசி பேராவை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு 13வது வாரத்துக்கான டைரக்ட் என்ட்ரிக்கான விஷயமும் இதில் தான் இருக்குது. இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு 13வது வாரத்துக்கு டைரக்ட் என்ட்ரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னார். அதாவது சேவ் செய்யப்படுவார்கள், எவிக்ஷனில் இருந்தாலுமே சேவ் செய்யப்படுவாங்க. அப்படி இருக்க ஒரு விஷயத்தை முத்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக அணுகிட்டாரு அப்படின்றதுனால சமகடுப்பான வந்துட்டு பிக் பாஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் விட்டு குத்தாடணுன்னா நான் கதவு திறக்கிறேன் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. இதனால் முத்து அப்படியே மூஞ்சே மாறிடுச்சு. ஆனால் பாருங்களேன், ரயன் அதே மாதிரி ஜாக்லின் அப்புறம் வந்து சௌந்தர்யா இந்த 3 பேருமே வந்துட்டு கை தட்டிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த. மற்றெல்லாம் தலை குஞ்சு நிற்கிறாங்க, இவங்க வந்து கை தட்டிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் திட்டத்தானே செய்யணும், பிகாஸ் இது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு இடத்த இந்த மாதிரி கேவலமாக பண்ணக்கூடாதுல்ல. ஸோ விட்டு குத்தாரதா இருந்தால் நான் கதவு திறக்கிறேன் வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்றா ஸ்ட்ரைட்டாக ஒரே இடத்துல நிற்க வச்சு, இங்கே பாருங்கள் இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது, நான் பல தடவை வந்துட்டு சொல்லிட்டேன், உங்களில் பல பேர் வந்துட்டு ஓட்டு போட்டு நீங்கள் உள்ளே இருக்கீங்க, இன்னைக்கு காலையில் கூட வந்து 75வது நாளுக்கு உங்களை கொண்டு வந்த மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு தானே வந்தீங்க, இப்போ ஏன் இவ்வளோ அலட்சியப்படுத்திட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஆடக்கூடாது, நான் பல தடவை மறைமுகமாக உங்களை சொல்லியிருக்கேன், நான் காமெடியாக இருக்கணும் இல்லை ஒழுங்காக பேசிகிட்டு இருக்கணும், ஆனால் என்னுடைய இடத்துலேருந்து நான் வரவே இல்லை, அதாவது நான் என்னுடைய குறிக்கோள்லேருந்து தவறவே கிடையாது, ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இதை என்னால் இதுக்கப்புறம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னவர். அதுக்கப்புறம் சொன்னார் பாருங்க ஒரு மேட்ரு, இந்த கேப்டன்சிக்கான டாஸ்க் வந்துட்டு ரத்து செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டார். இது மட்டும் இல்லாமல் இது மறுபடியும் நடக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, அதனால் ரயனுக்கு கொடுத்தது தான் இந்த வீட்டுடைய கடைசி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், இதுக்கப்புறமா இந்த வீட்டில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றதே கிடையாது அப்படின்னும் பிக் பாஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அன்றாட வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. செம்ம காண்டில் இருக்கார். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே வந்துட்டு உங்களை காட்டுறதுக்கும் உங்களை பற்றி பேசுறதுக்குமே வந்துட்டு இங்கே உழைச்சிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான், முத்து உடனே சாரி கேட்குறேன்ற பேரில் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. செம்மையாக அழுதார். ஆனால் நீங்கள் பாருங்களேன், கொஞ்ச நேரம் தான் அந்த அழுகை இருந்துச்சு, அது ரொம்ப பச்சையாக தெரியுது. அந்த அழுகையுமே நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஆக்டிங் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், முத்து அங்கே ஆக்டிங் பண்ணார். இது என்னுடைய கருத்துங்க, எத்தனை பேருக்கு இது ஒத்து போகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக முத்து அங்கே பண்ணது ரொம்ப பெரிய ஆக்டிங் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா அடுத்த நிமிஷமே அவர் வந்துட்டு நார்மல் ஆகிட்டார். கொஞ்சம் கூட இல்லை, அது நிமிஷமே மறுபடியும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அழுதாங்க. ஸோ பவித்ராவும் அழுதாங்க, முத்துவும் அழுதாங்க, எல்லாமே சாரி கேட்டாங்க. பட் எந்த இடத்துலையும் பிக் பாஸ் பேசவே இல்லை. அவர் ரொம்ப தெளிவாக அவர் கொடுத்த தண்டனையிலேருந்து வெளியே வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா முத்து மறுபடியும் போயிட்டு ஒரு விஷயம் பண்ணார் பாருங்க, அதுதாங்க இருக்கிறதுல இன்னும் அல்டிமேட் அசிங்கமான விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வேணும்லாம் விட்டு தரல, நான் உண்மையிலே வந்துட்டு அவகிட்ட வந்து எப்படி பாலை பிடுங்கலாம், எப்படி வந்துட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம அந்த இடத்துல கோல் போடலாம், இதெல்லாம் தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் அப்படியே பட்டுட்டு இவங்க பாலை உள்ளே போட்டாங்க. சரி இவங்க போட்டாங்களே சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி நானும் அப்படியே நின்றுட்டேன். அப்பவும் அவர் ஒத்துக்கவே இல்லை. அதாவது இவர் விட்டு கொடுக்கலையாம், அவர் வேற ஒரு இடத்துல மைண்டு போனதுனால இந்த இடத்துல பவித்ரா வந்துட்டு கோல் போட்டாங்களாம். நான் விட்டே கொடுக்கல அப்படின்றத மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தார். உண்மையிலே இது பிக் பாஸ் செஞ்சால் இன்னும் காண்டாயிருப்பார். பிக் பாஸ்க்கு தெரியும் இவங்களுக்கு தண்டனை கொடுத்தோம் ஒன்றும் வேஸ்ட் தான் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டார். இல்லைனா கதவை உண்மையிலே திறந்து வச்சிருப்பாரோ என்னவோ தெரில. முத்து அந்தளவுக்கு வந்துட்டு கேவலமாக அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சொன்னது அப்படி தான் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி சோகமாயிட்டாங்க. ஸோ முத்துவோடைய விஷயத்தை யாருமே ஏற்றுக்கல. உனக்கு அந்த மாதிரி மைண்டில் இருக்குன்னா நீ அங்கே வந்துட்டு உன் மைண்டில் இருக்கிறது மற்றவங்களுக்குலாம் எப்படி தெரியும்,
நீ பண்ணது எல்லாருக்குமே விட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு, அது பார்க்கும்போது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுது, நீ விட்டு கொடுத்ததான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே சொல்ல முத்துவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவர் இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாதுன்றது நல்லாவே வந்து தெரிஞ்சிச்சு. டெஃபினட்டாக இந்த இடத்துல அவர் அசிங்கப்படுத்துவாங்க. நாளைக்கு விஜய் சேதுபதி சார் வந்து அதை பற்றி பேசுவார், பயங்கரமாக கத்துவார், திட்டுவார்ன்றது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். அங்கே வேற வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அழுது சீனப்படுவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சார் முன்னாடி அழமாட்டார், எனக்கு அவர் போனதுக்கப்புறமா இல்லை பிரேக் டைமில் வச்சு அழுவார்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ தாங்க நடந்துச்சு. நிறைய விஷயங்களை வந்துட்டு காட்டல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கே நல்லா தெரியும், வெள்ளிக்கிழமை ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்காது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்த நாள் வந்துட்டு ஜாலியாக ஃப்ரீயாகவே விட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி நடந்தது வந்துட்டு பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மரு, அப்புறம் கேப்டன்சி தாக்கு ரத்து செய்யப்பட்டுச்சு, முத்து வந்துட்டு கழுவி ஊற்றப்பட்டுச்சு, ரெட் கார்பெட்டை வந்துட்டு அதை ஒழுங்காக பயன்படுத்திக்காமல் என்டர்டெயின் பண்ணாமல் ஜாக்லின் வந்துட்டு அப்படியே பச்சையாக ட்ராமா பண்ணாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு இன்றைக்கி நடக்கப்பட்டுச்சு. கொடுத்த டாஸ்கில் முத்து விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டின ஜாக்லின், ஏமா உனக்கு ரெட் கார்பெட் ஆக்டிவிட்டி கொடுத்தப்ப நீயே எடுத்து போட்டுக்கிட்டியே, அப்போ அதை என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கேட்க தோணுதோ நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை எப்படி கூட தெரியப்படுத்துவதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.